தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய மகாயுதத்தில் மகிஷாசுரன் ஒரு மிகப்பெரிய உருவம் எடுத்து அசுரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு போர் வெறி முழக்கத்தை கொடுத்துட்டு இருந்தான். இப்படியே அவன் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக தேவர்கள் பயந்துருவாங்க, அவங்க தோல்வி தான் சந்திப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்ண மகாவிஷ்ணு மகிஷாசுரனை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சங்க ஊதுறாரு. மகிஷாசுரனோட போர் வெறி முழக்கமும் அந்த சங்கு சத்தமும் கேட்டு மகிஷாசுரன் ஒரு கழுத மாதிரி கத்துற மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இதை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே ரொம்ப ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. மகிஷாசுரனுக்கு கோபம் அதிகமாச்சு. அதனால அவனுக்கு கதையை எடுத்து அவன் மொத்தமாக இருந்த தேவர்களை பூரா அடித்து விரட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் போரில் என்ன ஆச்சு? தேவர்கள் ஜெயிச்சாங்களா, அசுரர்கள் ஜெயிச்சாங்களா, மகிஷாசுரனை ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்களா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகிஷாசுரன் போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய போர் வழி முழக்கத்தை கொடுத்துருந்தப்போ அவனை அசிங்கப்படுத்தின மகாவிஷ்ணுவை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே மகிஷாசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சிங்க ரூபத்தை அவன் எடுக்கிறான். எடுத்து தேவர்களோட படைகளுக்கு நடுவில் அவன் பூந்து அவன் எல்லாரையும் அவன் நகத்தாலையும் அவனோட பற்களாலையும் கடித்து காயப்படுத்துகிறான். அவனோட பிடாரிகளை சிலுப்பி விட்டுட்டு எல்லாரையும் ஆக்ரோஷமாக அடிக்கிறான். உடனே தேவர்கள்லாம் பயப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு. அந்த பக்கம் மகாவிஷ்ணு கருடனோடு சேர்ந்து பயங்கரமாக போர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் மகிஷாசுரன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் சிங்க ரூபத்தில் இருந்ததுனால கருடன் மேலே தன்னோட நகத்தை வச்சும் தன்னோட பற்களாலையும் கருடனுக்கு மேலே அடிக்கிறாரு. உடனே கருடனுக்கு அதிகமான காயங்கள் ஏற்படுது. மகாவிஷ்ணுவை பார்த்து நெஞ்சை சேர்த்து அவன் ஒரு அடி கொடுக்குறான். உடனே மகாவிஷ்ணு அப்படியே அவனோட பலத்தை பார்த்து கொஞ்சம் தயங்குறாரு. கருடனுக்கு அதிகமாக அடிபட்ட உடனே அவனுக்கு ரத்த வெள்ளமாக அவனுக்கு உடம்புல இருந்து ரத்தங்களாக கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோடனே மகாவிஷ்ணு ஆஹா, மகிஷாசுரனுக்கு அதீத பலம் இருக்குது, கண்டிப்பாக அவனுக்கு வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் அவனை ஜெயிக்க முடியல, கருடனாலேயே அவனை ஜெயிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் மகிஷாசுரனை எதிர்த்து போர் பண்ணுறது நம்ம கடினம் தான், அதனால் நம்ம பின்வாங்கிறது தான் நல்லது, இப்போ நம்ம பின்வாங்கிடலாம், பின்னாடி இவனை அழிக்கிறது எப்படி அப்படிங்க யோசிப்போம்னு சொல்லி முடிவு பண்ண மகாவிஷ்ணு போர்க்களத்தை விட்டு அவர் வைகுண்டத்துக்கு கருடனோட பின்வாங்குறாரு. இதை பார்த்தோன்னே பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவே பின்வாங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் நம்ம ஜெயிக்க முடியாது போல, அதனால் மகாவிஷ்ணு மாதிரி நம்மளும் பின்வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிரம்மதேவனும் அவரோட அன்ன வாகனத்தில் பின்வாங்குறாரு. அவர் நேராக பிரம்மலோகத்துக்கும் போகிறாரு. இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு குழம்பி போகுது. என்னடா இது, நம்மளை காப்பாற்ற மகாவிஷ்ணுவும் பின்வாங்கிட்டாரு, பிரம்மதேவனும் பின்வாங்கிட்டாரு, கண்டிப்பாக இந்த போர் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை, இருந்தாலும் நம்ம மகிஷாசுரனை எதிர்த்து நம்ம போர் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் அவனோட போர் தளபதிகளும் சேர்ந்து எல்லாருமே அசுரர்களை எடுத்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அசுரர்கள் பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. மகிஷாசுரன் சிங்க ரூபத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் மகிஷாசுரன் கவனிக்கிறாரு, இந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவனும் போர்க்களத்தில் பயந்து ஓடிட்டாங்களா, இதுக்கப்புறம் நம்ம சிங்க ரூபத்தில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த தேவர்களை சமாளிக்க நம்ம எருமை ரூபமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப சுயரூபத்துக்கு வராரு. அவர் எருமக்கடா ரூபத்தை எடுத்து தேவர்களை அடித்து துவம்சம் பண்ணுறாரு. பெரிய பெரிய மலைகளை தூக்கி தேவர்கள் மேலே போடுறாங்க, பாறைகளை உருட்டி விடுறாரு. அடியும் வலியும் தாங்க முடியாத தேவர்கள்லாம் திருச்சி ஓடுறாங்க. உடனே இந்திரன் முடிவு பண்ணுறது, போர்க்களத்தில் இருந்து மகிஷாசுரனை பார்த்து பயந்து உடனே இந்திரனும் படைத்தளபதிகளும் மேருமலையில் தலைமறைவு ஆகிறாங்க. அந்த சமயத்தில் தான் மகிஷாசுரனும் பிற அசுரர்களும் ஒன்று சேர்ந்து இந்திரனோட யானையான ஐராவதத்தை கைப்பற்றுறாங்க. அதுக்கு மேலே மகிஷாசுரன் உட்காந்துக்கிட்டு இந்திரலோகத்துக்கு ரொம்ப தைரியமாக போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக நம்ம இந்திரனை ஜெயிச்சிட்டோம், நம்ம இந்திரலோகம் இனி நமக்கு தான், இங்கே இருக்கிற பொண்ணும் பொருள் எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிச்சு நம்ம அசுரலோகத்துக்கு கொண்டு போவோம், பாதாள லோகத்தையே சொர்க்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இந்திரலோகத்துக்குள்ளே போகிறாங்க. அசுரர்களும் மகிஷாசுரனும் பிரமிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது. அவ்வளோ செல்வ செழிப்பாக பயங்கரமாக இருந்துச்சு. கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேவனும் இருந்துச்சு, அங்கே எல்லா செல்வங்களையும் அழிக்கக்கூடிய கற்ப விருட்சமும் இருந்துச்சு, அங்கே பல அப்சரஸ்கள் அழகழகாக இருந்தாங்க. இதை பார்த்த உடனே மகிஷாசுரனுக்கு நம்ம ஏன் பாதாள லோகத்துக்கு போகணும், நம்ம இங்கேயே இந்த தேவலோகத்தையே நம்மளோட உலகமாக மாற்றி நம்ம இங்கேருந்து ஆட்சி பண்ணலாம், நம்மளை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா, இனி நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர பதவியை மகிஷாசுரன் எடுத்துக்கிறான். இந்திர பதவியை எடுத்த மகிஷாசுரன் ரொம்ப கொடூரமாக அந்த தேவலோகத்தில் இருந்த எல்லா பொண்ணும் பொருளையும் அவன் சூறையாடுறான். அவன் சூழல்கள் எல்லாமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பார்க்காத வாழ்க்கையை அந்த தேவலோகத்தில் அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில்
சமயத்தில் தான் இந்திரனால் மனசு பொறுக்கவே முடியல. என்னதான் மேருமலையில் அவங்க படைத்தளபதிகளோட அவன் தலைமறைவானாலும் அவனால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம இந்திர பதவியும் போயிடுச்சு, நம்ம ராஜ்யமும் போயிடுச்சு. இப்படி பயந்து பயந்து நம்ம ஒரு எருமைக்காக, ஒரு அசுரனுக்காக பயந்து நம்ம குகைக்குள்ளேயும் காடுகள்லையும் பயந்து வாழ்கிறதுங்கிறது சரி கிடையாது. இது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிரம்மதேவன்கிட்ட போனால் மட்டும்தான் வழி கிடைக்கும். நம்ம பிரம்மதேவன்கிட்ட போய் எப்படி இவனுக்கு இவ்வளோ சக்திகள் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவனை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு யூகம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவும் பண்ணுறான். அவனோட படைத்தளபதிகளை அடைச்சிக்கிட்டு பிரம்மதேவனை பார்க்கறதுக்கு இந்திரன் நேராக பிரம்மலோகம் போகிறான். இந்திரன் பிரம்மலோகத்தில் பிரம்மனை பார்த்த உடனே ரொம்ப பணிவாக வணங்குறான். பிரம்மனை பார்த்து அவன் மனசு தாங்காமல் ரொம்ப வருத்தத்தோட பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா பிரம்மதேவரே, நீங்கள் தானே எங்களுக்கு தந்தை மாதிரி, எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தானே எங்களுக்கு எல்லா ஆலோசனையும் சொல்லி எங்களை அதிலிருந்து வெளியே வரதுக்கு பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப போர்க்களத்தில் எங்களை அநியாயமாக அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்களே, நாங்கள் உயிரோட இருக்கமா பிழைச்சமா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இல்லையா? எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் நேர்ந்துச்சுங்கிற தெரிஞ்சுக்கிற மனசு கூட உங்களுக்கு வரலையா? அப்படின்னு அவனோட மனசில் இருந்த பாரத்தை பூரா பிரம்மன்ட்ட கொட்டி அழுகிறான் இந்திரன். இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, இல்லை இந்திரா, அங்கே வந்து மகாவிஷ்ணுவே பின்வாங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர்க்களத்தில் நம்ம இப்போ பின்வாங்கிறது தான் சரி அப்படின்றத முடிவு பண்ணேன். அதனால தான் நானும் பின்வாங்கிட்டேன். நீ கவலைப்படாத, மைஷாசுரனுக்கு எங்கேருந்து இவ்வளோ பலம் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு சமயம் மைஷாசுரன் என்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தான். ஒரு பெண்ணால் தான் அழிவு ஏற்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருந்தான். அப்படி மைஷாசுரனை அழிக்கக்கூடிய பெண் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைஷாசுரனை கொல்றதுக்கான வழியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறாரு. உடனே இந்திரன் வந்து அந்த பெண்ணை எங்கே நான் போய் தேடுவேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னே பிரம்மதேவன் சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிவன் போய் பார்க்கணும், சிவனோட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவிட்டு ஆலோசனை கேட்கணும். அப்போ தான் இதுக்கு ஒரு தெளிவான விடை நமக்கு தெரியும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது இந்திரா. அதனால என் கூட வா, நம்ம நேராக கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் இந்திரனையும் அவரோட படைத்தளபதியும் அழைச்சிட்டு நேராக கைலாய மலைக்கு போகிறாரு. கைலாய மலையில் சிவனை தரிசிக்கிறதுக்காக பிரம்மனோ இந்திரனோ அவனோட படைத்தளபதிகளோ அங்கே காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரம்மதேவன் ரொம்ப பணிவாக சிவபெருமானை வணங்குறாரு. இந்திரன் சிவபெருமானை வணங்கி அவர் தேவாசுர போரில் அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. இந்த மைஷாசுரன் எப்படியா நாங்கள் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்குறாங்க. பிரம்மதேவன் ரொம்ப வருத்தத்தோட சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, ஐயா ஈசனே, எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்கிறீங்க. எங்களால் முடியாத விஷயத்த நீங்கள் தான் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால இந்த மைஷாசுரனை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் தான் எங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் ரொம்ப வருத்தத்தோட சிவபெருமானை பார்த்து சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் குபீர்னு சிரிக்கிறார். அவர் பிரம்மதேவனை பார்த்து, ஏன் பிரம்மதேவரே, ஒரு வரத்தை நீங்களே கொடுப்பீங்க, அந்த வரத்தினால நீங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பாவனை பண்ணி இங்கே வந்து என்கிட்ட வருத்தமாக நீங்கள் வந்து வழியும் கேட்பீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி சிவன் சிரிச்சுட்டே கேட்குறாரு. பிரம்மதேவன் ரொம்ப மௌனமாக நிற்கிறாரு. ஒரு வரத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த வரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்களா? நீங்கள் இப்படி மைஷாசுரனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்க, இன்றைக்கி அவனே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக நிற்கிறான். இது சூழ்நிலை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன்? அவன் வந்து ஒரு பெண்ணால் தான் இறக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படிப்பட்ட பெண் எங்கேயாவது இருக்காங்களா? பிரம்மதேவரே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை படைச்சிருக்கீங்களா? இல்லை என் கூட இருக்கிற பார்வதி வந்து மைஷாசுரனை எதிர்த்து போர் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா? இல்லை உங்கள் கூட இருக்கிற சரஸ்வதி சக்தி வாய்ந்தவங்களா? இல்லை திருமாலோட இருக்கிற திருமகள் சக்தி வாய்ந்தவங்களா? அவங்க யார் வந்து மைஷாசுரனை ஜெயிக்க போகிறாங்க? அந்த மாதிரி பெண் இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து போர்க்களத்தில் வச்சு ஜெயிச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னால் மைஷாசுரனை எதிர்த்து போர் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வாங்கின வரம் அது மாதிரி. ஒரு பெண்ணால் தான் இறக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்ணால் தான் அவன் வந்து கொல்ல முடியும். என்னோட சக்திகளால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரன் ரொம்ப பணிவாக கேட்குறான், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து இந்திரன் கேட்குறான். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, அசுரர்களுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சக்தி அப்படின்னா அசுரமாயை உண்டாக்குறது தான். எப்படி அசுரமாயைகள் உண்டாக்குறதுல ஒரு மிகப்பெரிய வல்லவர்களாக இருக்காங்களோ அதே மாதிரி மகாவிஷ்ணுகிட்ட ஒரு சக்தி இருக்குது. அவர் நாராயண மாயையில் கை தேர்ந்தவர். அதனால் அசுரர்களை எப்படிலாம் கொல்லலாம் அப்படின்ற வழிமுறை வந்து நாராயணனுக்கு தான் ரொம்ப எளிமையாக தெரியும். அதனால் நீங்கள் வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு வழி சொல்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா மகாவிஷ்ணு கிட்ட தான் நீங்கள் போய் கேட்பீங்க. இப்போ என்ன புதுசாக என்கிட்ட வந்து கேட்குறீங்க? உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா மனசு இறங்குறது அவர் தானேப்பா. அவர் தானே பல அவதாரங்கள் எடுத்து உங்களுக்காக நிறையா வழிகள் செஞ்சுருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். நீங்கள் அவர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் எல்லாரையும் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்புகிறாரு.
சிவபெருமான் சொன்னதை கேட்டோடனே பிரம்மனோ இந்திரனோ ரொம்ப பணிவாக சிவபெருமான்கிட்ட வணங்கி இந்த போரில் நாங்களே வெற்றி பெறணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமானும் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த போரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி கிடச்சி நீங்கள் வெற்றி அடைவீங்க, அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது, என்னோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு முழுசாக இருக்கும்னு சொல்லி சிவபெருமான் வாக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவனோ இந்திரனோ அவர் படைத்தளபதிகளும் நேராக வைகுண்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் திருமாலை பார்த்து வணங்குறாங்க. பிரம்மதேவனையும் இந்திரனையும் பார்த்த மகாவிஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக வைகுண்டத்துக்கு வரவேற்கிறாரு. ஆனால் பிரம்மனும் இந்திரனும் ரொம்ப வருத்தத்தோட மன வருத்தமாக அவர் முகவாட்டத்தோட மகாவிஷ்ணுவை வணங்குறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த கண்டிப்பாக இந்த மகிஷாசுரனுக்கு எதிர்த்து நம்ம போர் பண்ணிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்ம மகிஷாசுரனை ஜெயிச்சே தீருவோம், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆறுதலாக மகாவிஷ்ணு பேசுகிறாரு. உடனே ரொம்ப மெல்லிய குரலில் பிரம்மதேவன் சொல்கிறாரு, ஒரு சமயம் மகிஷாசுரன் என்னை நோக்கி தவம் இருந்து அவன் என்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கினா, அந்த வரத்தின் மூலியமாக தான் அவனுக்கு அவ்வளோ சக்திகள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு அப்படி என்ன வரம் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரம்மதேவனும் மகிஷாசுரன் வாங்கின வரத்தை பற்றி அவன் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மகிஷாசுரன் எப்படி கொல்றது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் அப்படின்னு மகாவிஷ்ணு யோசிக்க ஆரம்பித்தார். மகாவிஷ்ணு யோசிச்சுட்டே சொல்கிறாரு, மும்மூர்த்திகளோட சக்திகளாலையும் சாகக்கூடாது, மும்மூர்த்திகளோட சக்திகளால் உருவான பெண்களாலையும் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருக்கான். ஆனால் ஒரு பெண்ணால் தான் எனக்கு அழிவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படின்னா இது கண்டிப்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம எவ்வளோ பலம் கொண்டு அவனை அடித்தாலுமே அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது போல். ஆனால் அவனை எதிர்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, இந்த வரத்தோட மகிமையாக தான் இருக்கும். அப்படி இந்த வரத்தினால ஒரு பெண்ணால் தான் அழியணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பெண் எங்கே இருக்காங்க அப்படின்றத மகாவிஷ்ணு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக மகாவிஷ்ணு சொல்கிறாரு, வேறு வழியே கிடையாது, மகிஷாசுரனை கொல்லணும் அப்படின்னா அந்த ஆதிபர சக்தியை தான் நம்ம வர வைக்கணும், அந்த ஆதிபர சக்தியால் மட்டும்தான் மகிஷாசுரனை கொல்ல முடியும் போல், வேறு வழியே கிடையாது, ஆதிபர சக்தியை வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு பிரம்மதேவனையும் இந்திரனை பார்த்து சொல்கிறாங்க. இந்திரன் குழம்பி போகிறாங்க. என்னடா இது, இந்த அண்டசராசத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த மும்மூர்த்திகள் தானே, இந்த மும்மூர்த்திகளுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்களா, யார் அந்த ஆதிபர சக்தி, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திரன் யோசிச்சுட்டு மகாவிஷ்ணுவை பார்த்து அந்த ஆதிபர சக்தி அப்படின்னா யாரு, உங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். மகாவிஷ்ணு ஆதிபர சக்தியை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆதிபர சக்தி அப்படிங்கிறது சிவபெருமான் கூட இருக்கிற சக்தி கிடையாது, இது வந்து எல்லாரை விட ரொம்ப சிறந்த ஒரு பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு என்ன பட்டங்கள் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு தான் போய் சேரும், அது மாதிரி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு விஷ்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்திரன் ரொம்ப ஆர்வமாக அதை கேட்க ஆரம்பிக்கிறான். ஆதிபர சக்தி அப்படிங்கிறது ஒரு தனி கடவுளோ ஒரு தனி தெய்வமோ கிடையாது, அது இந்த அண்டசராசரம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான ஒரு மிகப்பெரிய சக்தி பிழம்பு. அதுக்கு உருவமும் கிடையாது, ஆனால் அது அருவமும் கிடையாது, அது ஒரு ஒளி பிழம்பாக இருக்கும். அந்த ஒளி பிழம்பில் இருந்தால் இந்த அண்டசராசரம் அப்படிங்கிறது உருவாச்சு. அதுதான் வந்து முதல்ல காக்கும் அழிக்கும் உருவாக்கும் மூத்தொழிலும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சக்தியில் இருந்து பிரிஞ்சது தான் இந்த மகாவிஷ்ணு, சிவபெருமான், பிரம்மன் அப்படின்ற 3 சக்திகள். இவங்களுக்கு உள்ளே இருந்து சக்திகளாக இயக்கி இருக்க அந்த மகாசக்தி தான் ஆதிபர சக்தி. அவங்க வந்து அன்பு, பாசம், பரிவு, காமம், காதல் அப்படிங்கிற எல்லா உயர்ந்த குணங்களையும் கொண்டிருந்ததுனால அவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்களாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லா தாய் தன்மையும் கொண்டிருக்கிறதுனால அவங்க ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் மனசு இறங்குவாங்க. இந்த அண்டசராசத்தில் யாருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து யாருக்கோ ஒருத்தவங்களை காப்பாற்றிக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஆதிபர சக்தி அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. கேட்ட உடனே இந்திரனுக்கு ஒரு குழப்பம் வருது. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு மிகப்பெரிய சக்தி பிழம்புங்கிறீங்க, அதுக்கு உருவம் கிடையாதுங்கிறீங்க, அதுக்கு உயர்ந்த குணங்கள் இருந்ததுனால அது தாய் தன்மை அடைஞ்சதுனால அது ஒரு பெண்ணாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆதிபர சக்தியை நாங்கள் எப்படி பார்க்கறது, அதுக்கு என்ன குணங்கள் இருக்குது, அது ஆணா பெண்ணா, அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்திரன் ரொம்ப பணிவாக மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, ஆதிபர சக்திக்கு எந்த குணமுமே கிடையாது, ராட்சசம், தாமசம், சத்வீகம் அப்படின்ற எந்த குணமே அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க குணங்களற்ற ஒரு சத்குணமாக இருக்கிறதுனால தான் இந்த அண்டசராசத்தில் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபம் கொண்டு அவங்க உதவி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சக்தி தான் ஆதிபர சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் மனம் இறங்குற அந்த ஆதிபர சக்தியால் தான் இந்த மகிஷாசுரனை ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த ஆதிபர சக்தியோட உதவி நம்ம எப்படியா நாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாங்க. உடனே இந்திரன் கேட்குறாங்க, அவங்கள எங்கே போய் பார்க்கறது, அவங்கள எப்படி கூப்பிடுறது, அவங்களுக்கு எப்படி உருவம் அப்படின்றத கொடுக்கறது, எப்படி வந்து மகிஷாசுரன் கூட போர் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, அந்த ஆதிபர சக்தியோட சக்திகளை நம்ம வந்து எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னா அது ஒருவராலேயோ இருவராலேயோ முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிற மும்மூர்த்திகளோட சக்திகளையும் ஒன்று திரட்டி அதில் இருக்கிற
பெண் தன்மைகளை வெளியே கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த அண்டசராசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள்னு சொல்லி எல்லாரோட உடலில் இருக்கிற சக்திகளை தனியாக பிரித்து எடுத்து அதை ஒன்று திரட்டணும். அசையும் பொருள், அசையா பொருள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள்னு எல்லா பொருள்லையும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு எல்லாத்துலேயும் விளங்கி இருக்கிற ஒரு பரம்பொருள் தான் இந்த ஆதிபராசக்தி. இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அதை ஒன்று திரட்டணும் அப்படின்னா அது ஒரு ஒளி பிளம்பாக நமக்கு தெரியும். அந்த ஒளி பிளம்பு மூலியமா ஒரு பெண் தெய்வமாக நம்ம வெளியே வர சொல்லி நம்ம வேண்டுவோம். அந்த பெண் தெய்வத்து மூலியமாக தான் நமக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. இப்படி மகாவிஷ்ணு ஆதிபராசக்தியை பற்றி விளக்கிட்டு இருந்தப்போ அந்த இடத்துல வைகுண்டத்துக்கு சிவபெருமானும் அங்கே பிரசன்னமாகிறாரு. சிவபெருமான் வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, ஈசனே நீங்களே வந்துட்டீங்க, கண்டிப்பாக நம்ம ஆதிபராசக்தியை வரவழைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமானும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இப்படி மும்மூர்த்தியோட சக்திகளை வெளிப்படுறப்போ அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒளிப்பிளம்பாக வெளியே தோன்றுது. இதே மாதிரி தேவர்கள் எல்லாமே அவங்க உடல்ல இருந்து சக்திகளை பிரித்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒளி சக்தியாக உருவாகுது. அந்த சமயத்தில் தேவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் மூலியமாகவும் ஒளிப்பிளம்புகள் அப்படின்றது உருவாகி சக்திகள் பிரிஞ்சு வந்துச்சு. ஏன்னா அதெல்லாமே தெய்வாம்சம் பொருந்திய ஆயுதங்கள், வஜ்ராயுதம், இது மாதிரி பல ஆயுதங்கள் இருக்குது. இந்த ஒளிப்பிளம்புகள் எல்லாமே அந்த ஆயுதங்கள்ல இருந்தும் பிரிய வருது. ஏன்னா ஆதிபராசக்தி அப்படிங்கிறது அசையும் பொருள், அசையா பொருள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால அந்த சக்தி எல்லாமே பிரிஞ்சு ஒன்றா சேர்ந்து ஒரு ஒளிப்பிளம்பா அவங்களுக்கு காட்சியளிக்க ஆரம்பிச்சது. இப்படி எல்லாரோட உடல்ல இருந்து வெளிப்பட்ட சக்திகள் எல்லாமே ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் சக்தியாக அங்கே விளங்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எல்லாருமே அந்த சக்தியை பணிவாக வணங்குறாங்க. இந்த அண்டசராசத்தில் ஏதாவது ஒரு உயிரினத்துக்காக ஒரு ஆபத்து அப்படின்னா இந்த ஆதிபராசக்தி ஏதாவது ஒரு உருவத்தை கொண்டு அவங்கள போய் காப்பாற்றுவாங்க. இது மாதிரி தேவர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னே அவங்களுக்காக ஒன்று திரண்டு ஒரு உருவம் கொண்டவங்க தான் இந்த ஆதிபராசக்தி. அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அழகான திருமுகம் அப்படிங்கிறது சங்கரனாரோட சக்தியால் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருப்பாக நீண்டு சுருண்டு இருக்கக்கூடிய அவங்க கூந்தல் வந்து யமதர்மராஜனோட சக்தியோடு சேர்ந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் மன்மதனோட வில்லு போல் வளைஞ்சி இருக்கக்கூடிய அவங்க கண் புருவம் வந்து சந்தியாதேவியோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. வெள்ளை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் சிகப்பு நிறமாகவும் இருக்கக்கூடிய அவங்களோட 3 கண்கள் வந்து அக்னி தேவனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட அழகான மூக்கு வந்து எள்ளுப்பூ போல் இருந்துச்சு, அது குபேரனோட சக்தியால் உருவாகிருந்துச்சு. அவங்களோட வரிசையாக இருக்கக்கூடிய அழுக்கற்ற இருக்கக்கூடிய அந்த அழகான பற்கள் வந்து பிரம்மதேவனோட சக்தியால உருவாகிருந்துச்சு. பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கக்கூடிய அவங்களோட மேல் உதடு அப்படிங்கிறது வேல்முருகனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட கீழ் உதடு அப்படிங்கிறது அருணனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அண்ட சராசரத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப அதிசக்தி வாய்ந்த 18 ஆயுதங்களை கையாளுறதுக்காக வேண்டி அவங்கக்கிட்ட 18 கைகள் உருவாயிருந்துச்சு. அந்த 18 கைகளும் மூங்கில் கட்டைகள் போல ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. அந்த கைகள் எல்லாமே மகாவிஷ்ணுவோட அம்சத்தை பொருந்தி இருந்துச்சு. இந்த அழகு கைகளில் இருக்கக்கூடிய சிகப்பு நிற நகங்கள் எல்லாமே வந்து அஷ்டவஸ்துக்களோட சக்திகளால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட அழகான மார்பக கும்புகள் வந்து சந்திரனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அழகிய மெல்லிடை வந்து இந்திரனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட தொடையும் முழங்காலும் வருணனோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட பிருஷ்ட பாகங்கள் வந்து பூதேவியோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. அவங்களோட நிதம்பம் வந்து விபுலன் அப்படிங்கிறோட சக்தியால் உருவாயிருந்துச்சு. இது மாதிரி தேவரோட சக்தியாலையும் மும்மூர்த்தியோட சக்தியாலும் உருவான இந்த உருவம் கொண்ட ஆதிபராசக்தி வந்து ஒரு சர்வ சக்தியாக அவங்க காட்சி அளிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மயக்கக்கூடிய ஒரு அழகான பெண் உருவம் கொண்டு ஆதிபராசக்தி அங்கே எல்லாரும் முன்னாடியும் காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி மங்களகரமான ஒரு திருவுருவம் கொண்ட இந்த ஆதிபராசக்தி தான் மகிஷாசுரனை அழிக்க போகிறாங்களா? இந்த மகிஷாசுரனை அழிக்கிற அளவுக்கு ஆதிபராசக்தி சக்தி இருக்குமா? என்னதான் மும்மூர்த்திகளோட சக்திகள் எல்லாமே ஒன்று திரட்டியும் தேவரோட சக்தி எல்லாமே ஒன்று திரட்டியும் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தேவரோட 18 ஆயுதங்களையும் அவங்க கையில் ஏந்தி இருந்து அவங்க மிகப்பெரிய சர்வரூபமாக அங்கே காட்சி கொடுத்தாலும் ஆதிபராசக்திக்கு மகிஷாசுரனை அழிக்கிற அளவுக்கு உண்மையிலே சக்திகள் இருக்கா? அவங்க எப்படி மகிஷாசுரனை வதம் பண்ணுவாங்க? அவங்க மகிஷாசுரனை வதம் பண்ணி தேவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பாங்களா? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து வேற வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதையை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவத புராணம் அப்படிங்கிற புத்தகத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் போய் அந்த தேவி பாகவத புராணத்தை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.